புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. கந்தல்லானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா கந்தலானாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே கண் திறந்த தேசம் அங்கே கண் மூடும் தேசம் எங்கே பிரிவோம் நதிகளே பிழைத்தால் வருகிறோம் மீண்டும் தாயகம் அழைத்தால் வருகிறோம் கண்ணீர் திரையில் பிறந்த மண்ணை கடைசியாக பார்க்கின்றோம் விடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனை மரக்காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா உதட்டில் புன்னகை புதைத்தோம் உயிரை உடம்புக்குள் புதைத்தோம் வெறும் கோடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம் ஓ. இப்பொழுது நாங்கள் ஒரு இசைக்குயில், அதாவது யாழ்ப்பாணத்தில் இளத்து இசைக்குயில் ஒன்றுடன் நாங்கள் எமது இந்த நேர்காணலை அறிஞ்சு விடாது சத்தம் கேட்கும். சரி, நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அதாவது நீங்கள் அண்மையிலே அறிந்திருப்பீங்க, சமூக ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களிலே ஒரு ரெண்டிங்கான ஒரு பாடகி தன்னுடைய இசை ஆர்வத்தையும் தன்னுடைய இசை வெளிப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு 11 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி. அவர் தனது தென்னிந்தியாவிலே எப்படியாவது தன்னுடைய தனது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனது இசைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த சிறுமியை நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம். வணக்கம் பிரியங்கா. வணக்கம். உங்களுடைய இசைப்பயணம், உங்களுடைய இசை மேல் கொண்ட ஆர்வம், அது உங்களுக்கு உங்களோட குடும்பத்தோடைய அந்த இசை பிணைந்து வந்ததா, அல்லது நீங்கள் இதை நான் பாட வேணும் அல்லது என்னுடைய இசைப்பயணத்தை தொடர்ந்து செல்ல வேணும் என்ற ஒரு விருப்புடன் நீங்கள் இதை தெரிவு செய்தீங்களா? இந்த பாடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் இந்த இசை, அதாவது இந்த கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி பயின்று தான் இந்த இசை பயணத்தை ஆரம்பித்திருக்கிறீங்களா, அல்லது நீங்கள் செவி வழியாக பாடல்களை கேட்டு உங்களுடைய ஆர்வம் பிணைந்து வந்ததா? கர்நாடிக் மியூசிக்கும் படிக்கிறேன். அத்தை வீட்டில் சொல்லி தருவாங்க கர்நாடிக். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கதை கேட்க கேமராவை நேராக பார்த்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி தனித்தனியாக கட் பண்ணி தனி நான் கேட்க காய்ச்சிட்டு நேராக இதில் காய்ச்சிங்கன்னா ரைட், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கர்நாடிக் அத்தைக்கிட்ட படிக்கிறேன் வீட்டில். மற்ற சினிமா சாங்ஸ் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யூடியூப்பில் தான் மற்ற சாங்ஸ் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அத்தை அதில் ஏதாச்சும் நோட்ஸ் ஏதாச்சும் புரியலன்னா அத்தை சொல்லி தருவாங்க எனக்கு. அதில் இப்போ உங்களுடைய, அதாவது இந்த பாடுற ஆர்வம் முதலாவது எந்த கச்சேரி, அதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் நீங்கள் எப்போது ஆரம்பித்தீர்கள்? ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்கூலில் தான். கச்சேரி என்னோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயில்களில் கச்சேரி செஞ்சுருக்கேன் ஆடியன்ஸ் முன்னாடி. உங்களோட முதலாவது ப்ரோக்ராமில் ஒரு பாடிய ஒரு பாடல், ஒரு பக்தி பாடல்
ஒன்றா பாடி காட்டலுமா? ஓகே. இப்போது நாங்கள் இசைத்துறையிலே சாதித்திட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிறுவி பிரியங்காவுடன் கதைத்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பிரியங்கா அவருடைய எதிர்பார்ப்பு தான் எதிர்காலத்திலே என்னவாக வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருவரிடம் இருக்கின்ற ஒரு உண்மை. ஆனால் பிரியங்காவை பொறுத்தளவிலே தான் கல்வியிலையும் ஒரு நிலை அடைய வேண்டும், அதே நேரத்தில் இசைத்துறையிலையும் பிரகாசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இப்போ அவாட்டிய கேட்போம், எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்ற விடயத்தை. பிரியங்கா, உங்களுடைய எதிர்கால எதிர்பார்ப்பு என்ன? சயின்டிஸ்ட், விஞ்ஞானியாக வர வேண்டும். ரைட், நல்ல விடயம். அதை விஞ்ஞானியாக வரதுக்கும் உங்களோட இசைத்துறைக்கும் ஏதாவது தடங்கள் ஏற்படுமா என்று சொல்லி ஏதாவது நினைக்கிறீர்களா நீங்கள்? இல்லை, ரெண்டையும் சமதளத்திலே நீங்கள் கொண்டு போவீங்க. ரைட், அது மாஸ்டர் ஜாயின் பண்ணுவோங்க. ரைட், அதோட சேர்த்து உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்கள். நான் இப்போ என்ன படிக்கிறேன் அதை சொன்னீங்க. சரியா விடும். இப்போது நாங்கள் பிரியங்கா யாழ்ப்பாணத்திலே கொக்குவில் இருப்பதாக நாங்கள் அறிந்தோம். இப்போ பிரியங்காவே இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நாங்கள் அவாட்டே கேட்டு அறிஞ்சு கொள்வோம். அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும், அவன் படிக்கிற பள்ளிக்கூடம் எதுன்னு கன பேர் அதை கொமெண்டில் கூட கேட்டிருந்தார்கள், வேறு நிகழ்வில் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் அவாட்டையே நேராக கேட்டிருப்போம். தன்னுடைய அதாவது குடும்ப பேக்ரவுண்டை பற்றி பிரியங்காவே உங்களுக்கு சொல்லுவாள். எனக்கு வந்து 11 வயசு ஆகுது. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் கொக்குவில்ல இருக்கேன். நான் வந்து B4 இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் 6ஆம் ஆண்டு படிக்கிறேன். என்னோட அப்பாவோட பேர் வந்து சிந்து மயூரன், எங்கள் அம்மாவோட பேர் வந்து காயத்ரி. எனக்கு வந்து ஒரு அப்படி சொல்லிட்டேன். எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கு, அவங்களோட பேர் வந்து பிரியம்பதா. எனக்கு வந்து ஒரு 2 தங்கச்சி இருக்கு. ஃபோட்டோ நீட்டாக. சரி, இப்போது நாங்கள் பிரியங்காவுடன் சந்திப்பில் இருக்கின்றோம். இப்போ பிரியங்காவுக்கு வந்து தமிழ் மொழி தெரிந்த 5 மொழிகள் தனக்கு தெரியும் என்று ஒரு ஆச்சரியத்தை இங்கே ஊட்டியிருக்கின்றார். அதாவது இந்த சின்னஞ்சிறு வயதிலே தனக்கு 5 மொழிகள் பேச தெரியும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்போ நாங்கள் விடக்கூடாது. இப்போ நாங்கள் 5 மொழியிலையும் பாட்டோண்ட நேர்களுக்காக அந்த பாட்டையும் பாட கேட்க போகிறோம். இப்போ முதலாவதாக தெலுங்கு மொழியில் இந்த பாடலுண்ட தனக்கு பிடிச்சமான பாடலுண்ட பாட இருக்கிறார். ரைட். அப்போ நாங்கள் இப்போ பிரியங்காவிட்டே அந்த 5 மொழியும் என்னென்னு கேட்டுட்டு அவள் முதலாவது எந்த மொழியில் பாட விரும்புகிறாவோ அந்த பாட்டை இப்போ நேர்களுக்காக அந்த பாட்டை பாடுவாள். பிரியங்கா, உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியுமென்றதை சொல்லுங்கள். எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, சிங்களமும் தெரியுமா? சிங்கள பாட்டும் பாடுவீங்க? ஆமாம். ரைட். அப்போ நீங்கள் முதல் மலையாள பாட்டோட கேட்போம், கேட்டுட்டு கடைசியாக சிங்கள பாட்டோட முடிப்போம். தெலுங்கா மலையாளம் உங்களுக்கு விரும்பின பாடல் ஒன்று முதலாக பாடும். தெலுங்கு பாடல். ரைட். இப்போ தெலுங்கு பாடல் ஒன்று பிரியங்கா பாட போகிறா. அதை தொடர்ந்து ஏனைய மொழியில் அவன் நாங்கள் கரைச்சல் படுத்தாமல் சின்ன பிள்ளை தானே 2 3 வரியெல்லாம் பாடி முடிப்பா. கிட்ட போ. சிங்களம். மணிக்கே மகே ஹிதே முத்துலே நுராஹே கும்யாவி அவிலேவி நெரியே நும்பே நகே மகனென்னை ஹாமே ஹாயாவி சிஹிவேவி மா இதலங்க மத்தவட்டினா ஒரு பிரமக்க பேத்தலேனா ருவನಾರಿ ಮನಹಾರಿ ಸುಕುಮಾಲಿ ನಂಬತ್ತಮ ಇದಲಂಗ ಮತ್ತವಟ್ಟಿನ ஒரு பிரமக்க பேத்தலேனா ருவನಾರಿ ಮನಹಾರಿ ಸುಕುಮಾಲಿ ನಂಬತ್ತಮ ಮನಿಕೆ ಮಗೆ ಹಿತೆ. ఓ కళ్ళతోటి నిత్యం నిన్నే గోగిలించనా కాలమంతా నీకే నేను కావలుండనా. ఓ కళ్ళతోటి నిత్యం నిన్నే గోగిలించనా కాలమంతా నీకే నేను కావలుండనా. నిన్న మున్న గుప్తేరని సంతోషనే పంచైనా ఎన్నాలిన గుర్తుండేతి ఆనందంలో ముంచైనా చిరునవ్వులే శ్రీమూవాగా కట్టనా. తెలుగు. ఓ కళ్ళతోటి నిత్యం నిన్నే గాగిలించనా కాలమంతా నీకే నేను కావలుండనా. ఓ కళ్ళతోటి నిత్యం నిన్నే గాగిలించనా కాలమంతా నీకే నేను
సంతోషనే పంచైనా ఎన్నాలినా గుర్తుండేటి ఆనందంలో ముంచైనా చిరునవ్వులే శ్రీమువాగా కట్టనా ఒకే ఒక లోకం నువ్వే లోకంలో నా అంతం నువ్వే అందానికే హృదయం నువ్వే నాకే అందావే ఏకాఏకి కోపం నువ్వే కోపంలో నా దీపం నువ్వే దీపం లేని వెలుతురు నువ్వే ప్రాణాగ్నిలా వెలిగించావే నిన్నుగా ప్రేమించనా నన్నుగా అందించనా కన్ని వేళలా తోడుండనా జన్మ జన్మర జంతవనా മലയാളം മന്ത്രത്താൽ പായുന്ന കുതിരയെ മാണിക്യ കയ്യാൽ തൊടാം മന്ത്രത്താൽ പായുന്ന കുതിരയെ മാണിക്യ കയ്യാൽ തൊടാം ഗന്ധർവൻ പാടുന്ന മതിലക മന്ദാരം പൂവിട്ട തണലിൽ ഗന്ധർവൻ പാടുന്ന മതിലക മന്ദാരം പൂവിട്ട തണലിൽ ഊഞ്ഞാലേ പാടാമോ ഊഞ്ഞാലേ പാടാമോ മാനത്തെ മാമണ്ടെ തലകയിൽ മാമുന്നാൻ പോകാമു നമുക്കിനി തുമ്പിവാ തുമ്പക്കുടത്തിൻ തുഞ്ചത്തായി ഊഞ്ഞാലിടാം ആകാശ പൊന്നാലി നിലകളിൽ ആയത്തിൽ തൊട്ടേ വരാം ലാ 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 ലാ. हिंदी चंदनिया छप जाना रे चंबर को लुक जाना रे निंदी आँखों में आए बेटिया मेरे सो जाए निंदी आँखों में आए बेटिया मेरे सो जाए लेके गोद में सुनाओ कौरात भर सुनाओ मैं लोरी लोरी हो मैं लोरी 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 लोरी. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடே மஞ்சம் தேடே மாலை சூடே மஞ்சம் தேடே காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்ச கொஞ்ச கோவதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் பூத்தாடும் தேன் முட்டே நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்ச கொஞ்ச கோவதம்மா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்ச கொஞ்ச கோவதம்மா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எழியேனும் முனை பாட அருள்வாயை
மழலை உண்டு ஜாதி என்ன கேட்டு விட்டு தென்றல் நம்மை தொடுமா தேசமிது பார்த்து விட்டு மண்ணில் மழை வருமோ உன்னோடு நானும் எல்லோரும் ஓர் சொந்தம் அன்புள்ள உள்ளத்திலே வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது அள்ளி வந்த வண்ணங்களை எங்கள் நெஞ்சில் நீ தூவு சின்ன பறவைகள் கொஞ்சி பறக்குதே பட்டு சிறகிலே பனி தெளிக்குதே அடித்தாய் தென்றலே வந்து நீ பாட ஆராரோ வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது English. Turn off the light, swear I don't buy. This wind is calling at 3 at night. Blood rushing down, who's laughing now? I am your felony queen of the roses. Damn. When they scream my name, I go ha ha ha. You keep trying. When they sorry. Retake it. Lyrics all of விட்டேன் பாடுவா ஃபர்ஸ்ட்ல English. Turn off the light, swear I don't buy. This sun is calling at 3 at night. Blood rushing down, who's laughing now? I am your felony queen of the roses. Damn, when they scream my name, I go ha ha ha. You keep trying, wanna win that game, I go ha ha ha. ஹிந்தியில் எனக்கு அந்த லோரே தான் தெரியும் இது இப்போ பிரியங்காவுடைய அதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அதாவது நீங்கள் திரைப்பட பாடல்கள் அதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் செய்வார்களான வழியில் அதிலே உங்களோட முதலாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இங்கே நடந்தது அது சொல்லுங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அது வந்து நான் வந்து டிசிடியில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எனக்கு நடந்துச்சு அதில் என்ன வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதில் தான் யார் எந்த இசைக்குழு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சது யார் உங்களை அறிமுகப்படுத்தி யாழ் ராகம் இசைக்குழு ரைட் இப்போ அவரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் போலோட சரி அப்போ அவரை மலைப்பம் அந்த ராகம் யாழ் ராகம் இசைக்குழுவினுடைய இயக்குனர் அவர்கள் குமணன் அவர்களும் இந்த இடத்துல வந்திருக்கின்றார் அவரையும் நாங்கள் நினைத்து பிரியங்காவிட்ட இசைப்பயணம் தொடர்பிலே அவர்கிட்டையும் நாங்கள் விடயங்களை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் அப்படியே